தை திருநாள் சூரிய சக்தியின் பெருமையை பறைசாற்றி உழவர்களை முன்னிலைப்படுத்தும் தைத்திருநாள் இன்று மலர்ந்துள்ளது. நன்றியுணர்வு, ஒற்றுமை, விருந்தோம்பல், இறையுணர்வு, இயற்கையோடு இசைந்து வாழுதல் என நல்வழுமிய பண்புகளை தைத்திருநாள் உலகிற்கு எடுத்துயம்புகின்றது. தைப்பிறந்தால் வழிபிறக்கும் எனும் உயரிய கருத்திற்கேற்ப தமிழர் பண்டிகையான பாரம்பரியமிக்க பொங்கல் திருநாளை கொண்டாடி இயற்கைக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். தைப்பொங்கலை முன்னிட்டு கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தில் உள்ள சக்திவேல் பெருமானின் ஆலயம் ஒன்றில் இன்று காலை பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது. சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தைத்திருநாள் விசேட பூஜைகளை நடத்தினார். இதன்போது சக்திவேல் பெருமானுக்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பொங்கல் தின நிகழ்வில் கலந்து கொண்டனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு. சுபகாரியங்களை செய்வதும் அதேபோல நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு, உயர்வான நோக்கோடு நம் வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே எல்லோரோடும் அன்பு பாராட்டி மகிழ்ந்து இந்த தைப்பொங்கல் திருநாளிலே பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நியூஸ் ஃபர்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் தைப்பொங்கல் திருநாள் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். தை திருநாள்